சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்மனின் தலை சிவபெருமான் கையில் ஒட்டிக்கொண்டு சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது. அப்போது தனக்கு போதுமான அளவு உணவு கிடைத்தால் சிவனை விட்டு நீங்கி விடுவதாக பிரம்மனின் கபாலம் சிவபெருமானிடம் கூறியது. அதையடுத்து சிவபெருமான் பிச்சாடனராக உருமாறி காசிக்கு வந்தபோது அன்னபூரணி இறைவனுக்கு அன்னமிட்டாள். அன்னபூரணி இட்ட உணவினால் கபாலம் நிறைந்து வழிந்ததையடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலம் கீழே விழுந்தது. அதனால் சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. இந்த சம்பவம் நடைபெற்றது ஒரு ஐப்பசி மாத பௌர்ணமி தினமாகும். அதன் காரணமாகவே ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று ஆண்டுதோறும் சிவன் கோயில்களில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் சந்திரனும் தனது சாபம் நீங்கி மீண்டும் முழு பொலிவடைந்ததும் ஒரு ஐப்பசி மாத பௌர்ணமி தினமேயாகும். அதனால் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு சந்திரனும் அவனுக்குரிய சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்வதாக ஐதீகம். உலகம் முழுவதும் அனைத்து சிவன் கோயில்களிலும் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் நடைபெறுகிற நிலையில் திருவானைக்காவலில் மட்டும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் நடத்துவதில்லை. ஏனெனில் பஞ்சபூதங்களில் திருவானைக்காவல் நீருக்குரிய ஸ்தலம் என்பதால் இங்கு எப்போதும் சிவலிங்கத்தை சுற்றி தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதால் தண்ணீர் அதிகளவில் வந்து கொண்டே இருக்கும் என்பதால் இங்கு மட்டும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் நடத்துவதில்லை. அதற்கு பதிலாக வைகாசி மாத பௌர்ணமி தினத்தன்று திருவானைக்காவலில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ஜம்புகேஸ்வரர் கோயிலின் தெற்கு கோபுரம் அருகில் உள்ள குபேரலிங்கத்திற்கு ஐப்பசி மாத பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் நடைபெறும். முன்னொரு காலத்தில் கேசியன் என்ற அசுரனை சிவபெருமான் கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே உள்ள நஞ்சன்கூடு என்ற இடத்தில் வதம் செய்தார் என்று கூறப்படுகிறது. அசுரனை வதம் செய்த சிவபெருமானின் உக்கிரம் குறையாமல் இருப்பதன் காரணமாக இங்குள்ள சிவலிங்கத்திற்கு தினமும் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. உணவு தயாரிக்க பயன்படும் அரிசி சந்திரனுக்குரிய தானியமாக கருதப்படுவதால் சந்திரனை போன்று குளிர்ச்சியை கொடுக்கும் என்பதால் சிவபெருமானின் உக்கிரத்தை குறைப்பதற்காக இங்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. அதையடுத்து நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு மட்டும் தினசரி பூஜையின் போது அன்னாபிஷேகம் நடைபெறுவது அதிசயமாகும். அதேபோன்று சிதம்பரத்தில் அருள்புரியும் ரத்ன சபாபதிக்கும் தினந்தோறும் அன்னாபிஷேகம் நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது.